அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல நாங்கள். நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழ்நிலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல நாங்கள். நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு. அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள், இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழ்நிலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்பொழுது வெளியே கொண்டு வருகிறார்கள். திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் சரித்திர ஆவணங்கள் படி பார்த்தால் 350 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வருகின்றது. மேலே இருக்கின்ற மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது. கீழே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்திற்கு பிறகு விளக்கு கீழே இருக்கின்ற சன்னிதானத்திலே ஏற்றப்பட்ட பிறகு அங்கே ஏற்றப்படுகிறது. நான் திருவண்ணாமலையிலேயே மீண்டும் 5 இடத்தில் விளக்கேற்றுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? அந்த வித்தியாசம்தான் இந்த திருப்பரங்குன்றத்திற்குண்டான மலை மீது ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கும் உண்டான வித்தியாசம். அது மாத்திரமல்ல, இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நடந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு மாத்திரம் 1 கோடி மக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். குன்று இருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் சுமார் 66 கோயில்களில் இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. 1 கோடி பக்தர்கள் இந்த தீப நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அதில் திருவண்ணாமலையை பொறுத்தளவில் 35 லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த 35 லட்சம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, சுகாதார வசதி, மருத்துவ வசதி, அவர்களுக்கு தேவையான பயண வசதி, அதேபோல் ரயில்வே துறையிடம் முறையிட்டு வெகு தூர பயணம் மேற்கொள்பவர்களுக்கு உண்டான பயண வசதி போன்ற உணவு வசதி, அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு சிறிய சம்பவத்திற்கு கூட, விரும்பத்தகாத சம்பவம் கூட இடம்பெறாமல் முழுவதுமாக திட்டமிட்டு செயலாற்றி 1 கோடி பக்தர்களுக்கு தீப தரிசனத்தை காட்டி தந்த முதல்வர், இருளகற்ற பாடுபடுகின்ற முதல்வர் எங்கள் தமிழக முதல்வர் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன்.